சென்னையில் வித்தியாசமான உடை மற்றும் கலாச்சாரத்தோடு வாழுகின்ற போரா முஸ்லீம்கள் இவர்கள் நடத்திய ஆஷரா முபாரக் என்ற நிகழ்ச்சிக்கு வின்ஸ் ஆஃப் இஸ்லாமிற்கு அழைப்பு வந்ததன் பேரில் நாமும் கலந்து கொண்டோம். முஹர்ரம் மாதத்தின் 10 நாட்கள் இமாம் ஹுசைனுடன் நினைவாக ஷியா பிரிவு மக்கள் துக்கமாக கொண்டாடுவதையும் பல்வேறு பயான்கள் பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக நடத்துவதும் நாம் அனைவரும் அறிந்தது. அந்த வகையில் இந்த போரா முஸ்லீம்கள் நடத்துகின்ற இந்த ஆஷுரா முபாரக் நிகழ்ச்சி 50 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெறுகிறது. ஏறத்தாழ 50,000க்கு பேர் மேல் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள் உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமான மிக சிறப்பான ஒன்றாக அனைவருக்கும் முன்னுதாரணமான ஒரு நிகழ்வுகளாக இருந்தது என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த குறுகலான மூர் தெருவில் அமர்ந்திருக்கின்ற அவர்களுடைய அந்த பள்ளிவாசல் வளாகத்திற்குள் அத்தனை பேரையும் உள்ளடக்கியதாகட்டும், அருகாமையில் இருந்த கடைக்காரர்களிடத்தில் அவர்கள் கோரிக்கையாக வைத்து ஏறத்தாழ 10 நாட்களாக அந்த கடைகளை அடைக்க செய்த ஒரு பணியாகட்டும், இதெல்லாம் உண்மையிலேயே மிகச் சிறப்பானதாகும். அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் பெரியவர்கள் ஆகியவர்களுக்கு அவர்கள் இந்த நிகழ்வுகளை முழுமையாக கண்டு களிக்கவும் கேட்டு ரசிக்கவும் முழுமையான விஞ்ஞான ரீதியான ஏற்பாடுகள் ஒரு பக்கம், வந்திருப்பவர்களுக்கு உணவுகள் ஏற்பாடுகள் ஒரு பக்கம், போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் காவல்துறையினுடைய அத்தியாவசியமே இல்லாத அளவில் மிக சிறப்பாக அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். யார் இவர்கள் இந்த போரா முஸ்லீம்கள்? எப்படி மற்ற இஸ்லாமிய சமூகத்தோடு அவர்கள் வேறுபட்டிருக்கிறார்கள்? இவர்கள் மட்டும் தொழில் மற்றும் அரசியல் அதிகார ரீதியில் சிறந்து விளங்குவது எப்படி? இவர்களுடைய பின்னணி என்ன? இவர்களுடைய மற்ற இஸ்லாமியர்களோடு இவர்களுக்கு இருக்கின்ற வித்தியாசங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் விரிவான ஒரு காணொளியை இதற்கு பின்பாக நம்முடைய சேனல் ஒளிபரப்பாக இருக்கிறது. அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி என்பது அவர்களுடைய மார்க்கம், அவர்களுடைய வழிமுறை சிறந்ததா, நம்முடைய வழிமுறை சிறந்ததா என்பதற்கான ஒரு விவாதத்திற்காக அல்ல, மாறாக ஒரு வாழும் முறையில் ஒரு கலாச்சார முறையில் அறிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை அன்றி இதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து கொண்டு, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து எங்களுடைய சேனல் வருகின்ற இதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த காணொளியை முழுமையாக கண்டுகளித்து உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம்.